ஆண்டவர் பாருங்க, இந்த சம்பவத்துக்குள்ள போகல, கிதியோனை கொண்டு கர்த்தர் யுத்தத்துக்கு மீதியானியரை மேற்கொள்ளும்படி கொண்டு போகிறார். அப்பொழுது 300 பேர் கடைசியில் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். கிதியோன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 16வது வசனம், 7:16, நியாயாதிபதிகள் 7:16. அந்த 300 பேர் 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து. எக்காலம் என்ன பானை? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வெறும் பானை. ஆமென். வெறும் பானையும், அடுத்த வார்த்தை, அந்த பானைக்குள் வைக்கும் தீ. அப்ப தீவட்டி இப்ப எங்க இருக்கு? தீவட்டி எதுக்கு? பக்கத்துல சூடு வைக்குதா? நீங்க இருக்க பார்த்தா அப்படிதான். தீவட்டி எதுக்கு? வெளிச்சம். ஆனா அது எங்க இருக்கு? பானைக்குள்ள இருக்கு. இனி இந்த வெளிச்சம் வெளியே வரணும்னா அடுத்த வார்த்தை, அவர்களை நோக்கி நாம் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். 19வது வசனம், நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காளங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 20வது வசனம், 3 படைகளின் மனுஷரும் பானைகளை உடைத்து தீவட்டிகளை வெளியே இழுத்து தங்கள் இடது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும். அடுத்த வார்த்தை, அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி. உன்னை உடைப்பது உன்னை சிதற பண்ணுவதற்கல்ல, உன் நன்மையை சுதந்திரிக்க விடாதபடி பாளையத்தில் இருக்கிற மீதியானியரை. ஆமே. என் வாழ்க்கையில எக்காலம் வேலை செய்யணும்னா, என் வாழ்க்கையில எனக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளிப்படணும்னா, என் வாழ்க்கையில கர்த்தருடைய பட்டயம் என் பட்டயமா இருக்கணும்னா, உடைக்கப்பட வேண்டிய இடத்துல உடைக்கப்பட்டுதான் ஆகணும். ஹல்லேலூயா. உள்ள அவர் ஒண்ணு வைக்கலன்னா வெறும் பானை. ஹல்லேலூயா. வெறும் பானை. அவர் உள்ள வச்சதுனாலதான் நீதிமான் பனையே போல, இல்லைன்னா பானையே போல. வெறும் பானை. ஆமே. இந்த வெறும் பானையை தூக்கி போட்ட என்ன ஆகும்? உடையும். ஆனா இன்னும் ஏன் உடையாம இருக்கு? பொக்கிஷம். இந்த பானை ஒரு நாள் உடையும். அன்னைக்கு நான் அல்ல சிதறுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பானை உடைஞ்சதுக்கு அப்புறம் பேச்சு என்ன பேச்சாரு? கர்த்தருடைய பட்டயம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்போங்க வெளிப்பட போகுது? ஆமென். இந்த நான் என்கிற பானை உடையட்டும். ஆமென். நான் யார் தெரியுமா? அந்த நான் போடுற இடத்துல பானைன்னு போடுங்க. கண்ணாடியை பார்த்து 2 தடவை பேசுங்க. அதுக்கு ஒரு வாழ்க்கையில நீங்க இந்த பானை யார் தெரியுமா? ஒரு 2 வாட்டி, ஒரு 4 வாட்டி, இல்லை உங்க ஒய்ஃப்ட்ட போய் பேசுங்க. அப்படியே பேசுவோம். ஆமென். இல்லை நீங்க ஹஸ்பண்ட்ட போய் பேசுங்க. அவ்வளோதான். உள்ள தீவட்டி இருக்குப்பா, உள்ள ஜீவன் இருக்கு, உள்ள அவருடைய ஒளி இருக்கு, உள்ள பொக்கிஷம் இருக்கு. உடஞ்சா ஜெயம், உடஞ்சா ஜெயம், உடஞ்சா ஜெயம். அவ்வளவு இமீடியட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இந்த பானை உடைந்ததும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலையில சரியா நிக்க முடியல, ஏன்னா உடையல. நமக்குன்னு ஒரு நிலையை வச்சிருக்கிறாருங்க. அங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம், எங்கேயோ இருக்கிறோம், எப்படியோ போயிட்டு இருக்கிறோம். என்ன வாழ்க்கைன்னு தான் கேட்கிறோம். ஒரு சரியான ஒரு ஸ்டாண்ட் இல்லை. ஏன் இல்லை? உடைய வேண்டிய நிறைய காரியம் உடையல. உள்ள
நிறைய இருக்கு. ஏங்க உள்ள இருக்கிறது வெளியே தெரிஞ்சாதான். நாங்க மலை மேல இருக்கிற பட்டணம் விளக்க கொளுத்தி யாராவது உள்ள வைப்பானா? இல்லையே. என்ன யூஸ்? என்ன யூஸ்? இந்த பகல் வேளையில இன்னைக்கு கர்த்தர் லீவு தந்து நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? இயேசுவின் நாமத்துல நம்பி ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையிலும் சொல்லப்படும் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் உங்களுக்காக எக்காலம் ஊதப்படும். கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி உடைக்கப்பட்ட ஆமென் ஆமென் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் என்ன சித்தம்? ஆண்டவர் உடைக்கும் போது என்ன நடக்கும்? ஒன்று, உள்ள இருக்கிறது வெளியே வரும். இரண்டாவது, திரும்ப பணிய ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஆமென். பழைய பில்டிங்கை மெயின்டைன் பண்றதை விட அதை இடிச்சு புதுசா கட்டுறது ரொம்ப ஈஸி. ஆமென். நம்ம சர்ச் ஒர்க்கு கூட சைடு பின்னாடி, இப்போ நான் நிற்கிற இடம் பழைய சர்ச் இதெல்லாம் கிடையாது. அதில் இதுக்கு பாதி தான் உண்டு. இந்த இடம் வேலையெல்லாம் 1 monthல முடிச்சிட்டு குயிக்காக நடந்துச்சு. ஆனால் இந்த போஸ்டனையும் இந்த பழைய பில்டிங்கையும் சேர்க்கிற காரியம் இருக்கு. இதே இந்த இடம் அது பழைய பில்டிங்கே இல்லை, எம்டியான பிளேஸ் அப்படின்னா நம்ம சர்ச்சு ஒர்க்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சோ அதில் ஒரு 1 இயருக்குள்ள கிருபையினால் இந்த சர்ச்சு கட்டியிருக்கிறோன்னா ஒரு 8 monthsல ஒர்க் முடிஞ்சிருக்கும். நம்ம உடைக்கப்பட்டுட்டோன்னு வைங்களேன், ஆண்டவருக்கு வேலை செய்யறது ரொம்ப ஈஸி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுங்க, இப்பொழுதே அது தோன்றும். ஆமென். அப்போ நான் உடைக்கப்பட்டுட்டேன்னா என் வாழ்க்கையில செய்யற காரியம் எல்லாம் உடனே 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 உடனே. இது கர்த்தர் இன்னைக்கு செய்வேன்னு சொல்லுவார், இனி என்னைக்கு செய்வாரோன்னு நானும் காத்திருக்கணும். ஏன்னா பானை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பானை உடையணும். அதுக்காக இந்த தூங்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட இப்போ சொன்னீங்கன்னா வீட்டில் போய் அவ்வளோ பானையும் தூக்கி போட்டு, சில சகோதரர்கள் இருக்கிற பார்த்தா எங்க வீட்டில் உடையாத பானையா? ஆமென். சாம்பாரில் கொஞ்சம் உப்பு கூடிட்டு தான் சொன்னேன், டமார்னு சவுண்டு கேட்கும். உடையணும் உடையணும். நம்ம உடைக்கப்பட்டா ஆண்டவருக்கு இந்த நிலத்துல புதிய காரியம் செய்யறது ரொம்ப ஈஸி. ஆண்டவர் தான் கேட்கிறார், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ அப்படின்னு கேட்கிறார். ஆமென். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். ஏசாயா 57வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். இனி நல்ல கவனிங்க. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நொறுங்குண்டவர்களை உயிர்ப்பிக்க ஏற்கனவே நொறுக்கப்பட்டவர்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்மை சில கடினமான பாதையிலே நடத்துகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இதே பாதையிலே நாளை பயணிக்கிறவர்களை கர்த்தர் நமக்குள் இருந்து அவர்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அதுதான் கர்த்தருக்கு சித்தமானது. அவர் கையினாலே வாய்க்கும். நொறுங்குண்டவர்களை உயிர்ப்பிக்க நொறுங்குண்டவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அவர்தான் நித்தியவாசி. நித்தியவாசி இந்த பூமியில வாசம் பண்ண தெரிந்தெடுத்த நபர்களை பார்த்தீங்களா? நாம ஒரு ஊருக்கு போறோம், ஒரு லாட்ஜ் போடுறோம். எப்படிப்பட்ட லாட்ஜா போடுவோம்? எந்த ரூம் நீட்டே இல்லாம இருக்கு, எந்த ரூம் டோர்
விண்டோலாம் உடைஞ்சிருக்கு. அப்படி இந்த ரூம்ல விண்டோலாம் உடைஞ்சிருக்கா அப்படி கேட்போமா? ஆவே நம்ம திராணிக்கு தக்க பெஸ்ட் பெஸ்ட் சேஃப் எல்லாம் பார்ப்போம். ஆண்டவர் இந்த பூமியில வரும்போது வாசம் பண்ண தெரிந்தெடுத்த பாத்திரத்தை பார்த்தீங்களா? ஒரு நொறுங்குண்ட. இந்த கூட்டத்தில் யார் ரொம்ப நொறுங்கி இருக்கிறீங்கன்னு தெரியல. நொறுங்குனவங்களை இந்த உலகத்துக்கு வேண்டாம், உன்னதருக்கு வேணும், அவருக்கு வேணும், அவருக்கு வேணும். ஆமென். எதுக்கு ஆண்டவரே? இதே போல நொறுங்கி வருகிற அநேகருக்கு. எசேக்கியேல் 16வது அதிகாரத்தை மெடிடேட் பண்ணும்போது தான் அழகான கண்கள் பாட்டு கொடுத்தார். அந்த பாட்டு வாயை திறந்து ஆண்டவர் பாட வைக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த 2 முக்கியமான சம்பவத்தின் நினைவில் கொண்டு வந்தார். ஒன்று, நான் மரண படுக்கையில் இருந்தது. 2, நான் வேஸ்ட் என்று தள்ளப்பட்டது. அது 2ஐயும் நினைச்சு கொஞ்ச நேரம் நினைக்க வச்சு என்னை அழ வச்சு தான் இந்த பாட்டை கொடுத்தேன். அந்த பாதையில் நான் நடக்காமல் இருந்தா இந்த பாட்டை நான் பாடியிருப்பானு எனக்கு தெரியாது. இந்த பாட்டை நான் வந்திருக்கும். அந்த பாதையிலே நடத்தப்பட்ட வேறொரு மூலமாய் இந்த பாட்டு வந்திருக்கும். எனக்கு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்ம சர்ச்சு சைடில் 2 ரூம் இருக்கு. மேலே ரூம்ல இருந்து அந்த பாட்டு எழுத நான் நினைக்கவில்லை. ஆனால் இந்த பாட்டு அநேக நொறுங்கினவர்களை உயிர்ப்பித்தது கிருபையினால. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேவன் சில பாதையில் நடத்துறார். உள்ள நிறைய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். தெரியல, நமக்கான புரியுது ஒரு திட்டம் இருக்குன்னு. ஆனா சொன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கே விளங்க மாட்டேங்குது, கூட இருக்கிறவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு நாள் வரும், எப்படி அந்த தைலத்தின் வாசனை வீடு முழுவதும் நிறைந்ததோ நீங்கள் இருக்கிற இடத்துல. ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் அதான், கர்த்தரோ அவரை நொறுக்க. இது காட்ஸ் பிளான், காட்ஸ் வில். இது ஒரு சித்தம். அப்ப வாழ்க்கையில நெருக்கப்படும் போது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சித்தம் நிறைவேறுது, சித்தம் நிறைவேறுது, சித்தம் நிறைவேறுது. அதே நேரத்தில் இயேசு என்ன நம்பிக்கைங்க, இனி இந்த பாதையில நான் அடிபட்டு வரமாட்டேன், நான் கண்ணீரோடு வரமாட்டேன், நான் அவமானப்பட்டு வரமாட்டேன், நான் சிலுவை எடுத்துட்டு வரமாட்டேன். ராஜாதி ராஜாவாய் இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. ஆண்டவர் சித்தத்துக்கு மொத்தமா கொடுத்துருவோமா?